ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கார்த்திகை தீப ஸ்பெஷல். காலையில் ஏஞ்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செய்ய பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் கரண்ட்டு வேறு நின்று போயிடுச்சுங்க. மழை செம்மையாக, காற்று மழை வேறு, அதனால் கரண்ட்டே இல்லைங்க. ஒரு வழி அப்புறம் கரண்ட்டு வந்த பிறகு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி சாமி படைக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி சாமி படைக்கிறதுக்கு மணி 1-1:30 ஆயிடுச்சு. சாமி விளக்கு கொளுத்தி சாமியை கும்பிட்ட சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாமிக்கு சாமி கும்பிட்டுட்டே இது பண்ணின்னு இருக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டி பையன் இருக்கிறான் பாருங்க, எங்கள் பார்ட்னரு. சாமி கும்பிட்டா அவனுக்கு விபூதி வாயில் போடணுங்க. அவங்க கையில் இது ஒரு பழக்கம் இருக்குதுங்க. அவனுக்கு விபூதியை போட்டு அப்புறமா என்ன பண்ணோம், சாமி படித்து சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு அப்புறமா சாயங்காலம் தீபத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோங்க. விளக்கெல்லாம் மாந்தோடணும், மா இலையில் ஒரு டிசைனு, வெத்தலையில் ஒரு டிசைனு, ஆலமரத்து இலை இருக்குது இல்லைங்க, அதில் ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் டிசைன் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு எங்கள் குட்டி பொண்ணுங்க என்ன பண்ணாங்க, விளக்குக்கு எண்ணெய்லாம் ஊற்றினாங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு மஞ்சள்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்தாங்க எங்கள் வீட்டு குட்டி. அப்புறம் எடுத்து முடித்த பிறகு சாயங்காலம் 6 மணி ஆனோடனே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினாங்கன்னொடனே நாங்கள் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. தீபம் ஏற்றிட்டு அப்புறம் வெளியில் வச்சுட்டு அப்புறம் மாடியிலாம் கொண்டாந்து வச்சாங்கங்க. மாடியில் வச்சு அப்புறம் வெளியில் ஏற்றணும், உள்ளெல்லாம் ஏற்றணும். அப்புறம் மாடியில் ஏற்ற ஒரே மழை, செம்ம மழைங்க. காற்று மழை அடித்து பூந்து வெளாசுன்னு வெளாசுதுங்க. எப்பயும் லைட்டாக மழை பெய்யும், இந்த வருஷம் செம்ம மழைங்க. ஒன்றும் மழையில் விளக்கெல்லாம் வெளியில் வைக்கவே முடியல. வெளியில் வைக்கிறதுக்குள்ளே காற்றுல தண்ணி பட்டு விளக்கெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஒரு வழியாக எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றி வச்சு விட்டோங்க. வச்சு விட்டுட்டு அப்புறம் விளக்க ஏற்றிட்டு மாடிக்கு வந்தால் மாடியுமே வைக்க முடியல. அப்புறம் தோட்டத்தில் போயிட்டு மோட்ரு போட்டாயிட்ட ஒன்று வச்சுட்டு கடைங்க வாசல்லாம் வச்சுட்டு கடையில் இது பண்ணிவிட்டு அப்புறம் தீபத்தை இது பண்ணி ஏற்றி வச்சுட்டு அப்புறம் மாவுலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்களா, மாவு விட்டுட்டு உட்காந்துங்க. மாவு விட்டு முடிச்சுட்டு அப்புறமா மழை கொஞ்சம் விட்டுதுங்க. அப்புறம் பசங்க பட்டாசு வெடித்தாங்க, கார்த்திகை தீபம் சுற்றினாங்க. கார்த்திகை தீபம் சுத்தந்தெல்லாம் இது பண்ணவே முடியலங்க. இருந்தாலும் இந்த பசங்க என்ன பண்ணிட்டுங்க, விளாட ஆரம்பிச்சதுங்க, வரவே இல்லைங்க. அப்புறமா உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் வந்தாங்க, ஜாலியாக உட்காந்து பேசின்னு இருந்தது. பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்ட உடனே நாங்களும் என்ன பண்ணோம், வேலையும் அப்படியே மாவு ஓட்டிக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. எங்களுக்கு வேலை கரெக்டாகவே இருக்குங்க.